அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் காணவிருப்பது குணப்பொருத்தம். மன வாழ்க்கையில் ஒற்றுமையாக இருக்க, அமைதியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க, நோயற்று வாழ்வு வாழ, மனம் அமைதி பெற, அந்த சந்தோஷம் என்பது நாம் இந்த பொருத்தத்தில் முக்கியமான பொருத்தமாக பார்க்கப்படுகிறது குணப்பொருத்தம். அந்த வகையில் நம் முன்னோர்கள் வகுத்து தந்த ஜோதிட கலையானது வெறும் கணிதம் மட்டுமல்ல நண்பர்களே. அது மனித வாழ்வின் ஒவ்வொரு அடியையும் இயற்கையோடு இணைத்து வாழ வழிவகை செய்யும் ஒரு திசை காட்டி. அந்த வகையில் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் கோடிக்கணக்கான இயக்கங்களையும் தாங்கி நிற்கும் பஞ்சபூதங்களின் நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம் இந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டே நமது உடலிலும் ஆன்மாவும் படைக்கப்பட்டுள்ளன. ஜோதிட சாஸ்திரத்தில் 12 ராசிகளும் இந்த அடிப்படை தத்துவங்களை அடிப்படையில் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன நண்பர்களே. நெருப்பு ராசிகள் சுறுசுறுப்பு, தைரியம், தலைமை பண்பு. பூமி ராசிகள் ஸ்திரத்தன்மை, யதார்த்தம், அரவணைப்பு. காற்று ராசிகள் சுதந்திரம், அறிவு கூர்மை, புதிய சிந்தனை. நீர் ராசிகள் உணர்ச்சிகள், ஆழமான அன்பு, ஆன்மீக ஈடுபாடு. மேசம், சிம்மம், தனுசு நண்பர்களே, இது நெருப்பு ராசி. ரிஷபம், கன்னி, மகரம் இது பூமி ராசி. மிதுனம், துலாம், கும்பம் இது காற்று ராசி. கடகம், விருச்சகம், மீனம் இது நீர் ராசி நண்பர்களே. இதில் ஆணுக்கு லக்னம் எது அமைகிறதோ அந்த லக்னம் எந்த பஞ்சபூத தத்துவப்படி நீர், காற்று, பூமி இந்த அடிப்படையில் அதற்கு பெண்ணின் ஜாதகத்தில் எதை நாம் இணைத்து பார்த்தால் சேர்த்தால் வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும், ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், மனப்பொருத்தம் குணப்பொருத்தம் இருக்கும் என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்கின்றோம். கடைசி வரை பாருங்கள் நண்பர்களே. இது அன்பு அஸ்ட்ராலஜியின் கேபி அஸ்ட்ராலஜி முறையில் சொல்லப்பட்ட இந்த வளர்ந்து வரும் பரிணாம வளர்ச்சியில் இன்று நாம் 27 நட்சத்திரத்தை வைத்து 140 கோடி மக்களுக்கும் பார்க்கின்றோம். அப்படி பார்க்கும்போது அதில் நிறைய பிரச்சனைகள் வருகின்றன. இப்பொழுது வளர்ந்து வரும் இந்த கேபி அஸ்ட்ராலஜி முறையில் ஒவ்வொருவருக்கும் தனி ஜாதகம், ஒவ்வொருவரும் தனித்தனியானவர்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கின்றது, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திறமை இருக்கின்றது, ஒருவர் போல் ஒருவர் இல்லை. ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக பலன் பார்ப்பதுதான் கேபி அஸ்ட்ராலஜி. அந்த முறையில் இந்த குணப்பொருத்தை பார்ப்போம் நண்பர்களே. திருமண பத்தம் என்பது வெறும் இரு மனிதர்களின் இணைப்பு மட்டுமல்ல, அது இருவேறு குணங்களை சேர்ந்த ஆன்மாக்களின் சங்கமம் என்று கூறுகின்றார்கள் முன்னோர்கள். இந்த வாழ்நாள் பயணத்தில் தம்பதியினர் ஒவ்வொருவர் விட்டு கொடுத்து ஒருவரின் குறையை மற்றவர் நிறையாக மாற்றி ஒற்றுமையோடு வாழ்வதற்கு குணப்பொருத்தம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏற்கனவே நாம் இந்த திருமண பொருத்தத்தில் லக்ன பொருத்தம் ஒன்று பார்த்துள்ளோம். லக்ன பொருத்தம் இருந்தாலே உங்களுக்கு ஒரு 70% வரை நட்சத்திர பொருத்தம் இருக்கும். ஆனால் இப்பொழுது குணப்பொருத்தத்தை போட்டுள்ளேன் நண்பர்களே. இதற்கு முன்பு வீடியோ போட்டுள்ளேன், 3 வீடியோக்கள். அதை பார்த்தால் இது நன்றாக புரியும். வாருங்கள், இந்த அழகிய தத்துவத்தின் வழியாக பொருத்தங்களின் ரகசியங்களை ஆழமாக உணர்வோம் நண்பர்களே. மேசம், சிம்மம், தனுசு ராசி நெருப்பு ராசிகள் நான் கூறியது போல், ரிஷபம், கன்னி, மகரம் பூமி ராசி, மிதுனம், துலாம், கும்பம் காற்று ராசி, கடகம், விருச்சகம், மீனம் நீர் ராசி நண்பர்களே. இந்த 4 பஞ்சபூதங்களின் குணங்கள் எப்படி என்று முதலில் பார்ப்போம் நண்பர்களே. நெருப்பு தத்துவம் லக்னங்கள் மேசம், சிம்மம், தனுசு உங்கள் ஜாதகத்தில் லக்னமாக அமைய பெற்று இருந்தால் நீங்கள் நெருப்பு தத்துவத்தில் பிறந்தவர்கள் என்று அர்த்தம். நெருப்பின் குணம் என்ன? எப்போதும் மேல் நோக்கி எரியும், கீழே இறங்கவே இறங்காது. அதே போலத்தான் நீங்க எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி உங்க சுய கௌரவத்தை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. யாராவது உங்களுக்கு கட்டளையிடுவது பிடிக்காது. ஆனா நீங்க மற்றவங்களை உங்க வழிக்கு இழுக்கணும்னு பார்ப்பீங்க. ஒரு வேலையை செய்யலாம் முடிவு பண்ணிட்டா அதை உடனே செஞ்சு முடிக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும்னு நினைப்பீங்க. மற்றவங்க மெதுவா வேலை செஞ்சா உங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வரும் நண்பர்களே. சமையலர்கள் கூட காஃபி ஆறி போனா இவங்கனால சகிக்க முடியாது. எதையும் சூடா சாப்பிட நினைப்பீங்க. ஒரு விஷயம் பரபரப்பா எடுத்து செய்வாங்க, கோபம் உடனே வரும். ஆனா நெருப்பு எப்படி எரிஞ்சு அடங்குமோ அதே போல அடுத்த 5 நிமிடத்தில் சாந்தமாயிடுவீங்க. மனசுல எந்த வஞ்சகமும் வைக்க மாட்டாங்க. நெருப்பு ராசிக்கு நெருப்பு ராசி காற்று ராசியும் லக்னமாக இருந்தால் பொருத்தம் உண்டு நண்பர்களே. இப்பொழுது நெருப்பு ராசி என்பது மேசம், சிம்மம், தனுசு. இதற்கு உங்களுக்கு இதே மேசம், சிம்மம், தனுசு பெண்ணை மணந்தால் அதில் பொருத்தம் உண்டு என்று அர்த்தம். அதே போன்று காற்று ராசி என்பது மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 ராசிகளில் லக்னமாக அமைப்பட்டவர்கள். மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசியில் நாம் பொருத்தம் இருந்தால் அது குணப்பொருத்தம் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயம் உங்களுக்கு நீர் ராசியும் பூமி ராசியும் உங்களுக்கு இந்த நெருப்பு ராசிக்கு பொருத்தமில்லை நண்பர்களே.
இந்த நீங்கள் போர்டில் உள்ளதை டிஸ்பிளேயில் பெரிது செய்து பாருங்கள், நன்றாக தெரியும். அடுத்து பூமி தத்துவ லக்னங்கள். பூமி தத்துவம் என்பது ரிஷபம், கன்னி, மகரம். ரிஷபம், கன்னி, மகரம். நண்பர்களே, ரிஷபம் பூமி என்பது எவ்வளவு மிதித்தாலும் தோண்டினாலும் அதை எவ்வளவு பிரச்சனை செய்கிறோம் நாம், அத்தனைக்கு பொறுமையாக இருக்கின்றது அல்லவா? அதே போலதான் இந்த லக்னத்தில் பிறந்தவங்க குடும்பத்துக்காகவும் சுற்றத்தாருக்காகவும் அத்தனை கஷ்டங்களையும் மனசுக்குள்ள பூட்டி வச்சு வெளியே சிரிச்ச முகத்தோட பொறுமையா இருப்பார்கள் நண்பர்களே. ஒரு அடியை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிப்பாங்க. எந்த விஷயத்தையும் ஒரு பிடிவாதம் இருக்கும், உங்களை அவசரப்படுத்தவே முடியாது. கடைக்கு போய் ஒரு புடவையோ துணியோ எடுக்கணும்னா கூட 4 கடை ஏறி இறங்கி பொறுமையா பார்த்து தான் வாங்குவீங்க. பண விஷயத்துல ரொம்ப பத்திரமா கணக்கு வழக்கு சேமிக்கிற குணம் இவங்க கிட்ட இருக்கும். இவங்க கிட்ட இருக்கிற ஒரே பலவீனம் மனசுல இருக்கிற பாரம் வெளியே சொல்லாம வெளியே உள்ளேயே வச்சுக்கிறதான். இந்த ரிஷபம், கன்னி, மகரம் பூமி ராசி என்பதால் சாந்தமான குணம், பந்தபாசம், மனமிட்டு பேசுதல் இவை அனைத்தும் இயற்கையாகவே இருக்கும் நண்பர்களே. பூமி எல்லோருக்கும் எப்படி உணவளிக்கிறது, அதே போன்று மற்றவர்களுக்கு உதவும் மனம் படைத்தவர்கள். இது பலன் தரும் ராசி என்று அழைக்கப்படுகிறது ஜோதிட ரீதியாக. லக்னம் பூமி ராசியில் இருந்தால் பூமி ராசியும் நீர் ராசியும் பொருத்தம் உண்டு நண்பர்களே. லக்னம் ரிஷபம், கன்னி, மகரம் பூமி ராசியில் இருந்தால் இதே பூமி ராசிக்கு பெண்ணாக இருந்தால் பொருத்தமாக இருக்கும், ஆண் ராசிக்கு பெண் ராசி. அதே போன்று பூமி ராசிக்கு நீர் ராசி கடகம், விருச்சகம், மீனம் இதுவும் பொருத்தம் உள்ளது நண்பர்களே. ஆனால் காற்று ராசியும் நெருப்பு ராசியும் இந்த ரிஷபம், கன்னி, மகரத்திற்கு லக்னம் அமைந்த ஒரு ஆணுக்கு பெண்ணை நாம் இணைத்தோமானால் அங்கே குண பொருத்தம் இருக்காது. இதைத்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு 4 பிரிவுகளாக தனித்தனியாக போர்டு எழுதி காட்டியுள்ளேன் நண்பர்களே. ஏனென்றால் பூமியில் காற்றடித்தாலும் தண்ணீர் வற்றி போகும், அதே போன்று வெப்பம் அதிகமானாலும் பயிர், செடி, கொடி வாடி போகும், தண்ணீர் வற்றி போகும். இப்படி அமையும் போது ஆணும் பெண்ணும் அங்கே மன ஒற்றுமை இருக்காது நண்பர்களே. இதைத்தான் பஞ்சபூத தத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது காற்று தத்துவ லக்னங்கள் என்று எடுத்துக்கொண்டால் மிதுனம், துலாம், கும்பம். காற்று தத்துவம் மிதுனம், துலாம், கும்பம். இந்த லக்னமாக அமையப்பெற்ற ஒரு ஆணுக்கு அல்லது ஒரு பெண்ணுக்கு காற்றை யாராவது ஒரு இடத்துல பூட்டி வைக்க முடியுமா? இது சுதந்திரமா பிரபஞ்சம் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கும். அதே போலத்தான் நீங்க யாருக்கும் அடிமையாக இருக்க பிடிக்காது, சுதந்திரமா இருக்குன்னு நினைப்பீங்க. உங்ககிட்ட ஒரு அலாதியான புத்திசாலித்தனமும் பேச்சு திறமையும் எப்பயுமே இருக்கும். அதே நேரம் ஆணவ குணமும் இருக்கும். பாசமா இருக்கிற மாதிரி நடிப்பீங்க. ஒரு இடத்துக்கு போனா அங்க இருக்கிற கூட்டத்துல அவர்கள் இருப்பதை இருக்கிற மாதிரி காட்டிக்கிடுவாங்க. புதுசா எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தூங்கும்போது கூட மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். கற்பனை வளம் அதிகம் நண்பர்களே. ஆனா காற்று எப்படி ஒரு இடத்துல நிற்காதோ அதே போல் அவங்க மனசும் சில நேரங்களில் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு தெளிவான முடிவுக்கு வர தடுமாற்றம் ஏற்படும் அவர்களுக்கு. மிதுனம், துலாம், கும்பம் லக்னமாக இருக்கிறவங்களுக்கு காற்று மற்றும் நெருப்பு ராசி பொருத்தம் உண்டு. மிதுனம், துலாம், கும்பம் லக்னமாக அமைந்தவர்களுக்கு காற்று ராசி இதே லக்னம். அதே போன்று இந்த மேசம், சிம்மம், தனுசு இரண்டையும் ஒரு ஆண் ராசிக்கு பெண்ணுக்கும் பெண் ராசிக்கு லக்னத்திற்கு ஆணுக்கும் இணைக்கும் போது அதில் பொருத்தம் உண்டு நண்பர்களே. அதே காற்று ராசி, நெருப்பு ராசி, நீர் ராசி, பூமி ராசி பொருத்தமில்லை. இந்த காற்று ராசிக்கு நீர் ராசியும் இந்த பூமி ராசியும் பொருத்தமில்லை நண்பர்களே. அடுத்து நாம் நீர் தத்துவ லக்னங்கள் கடகம், விருச்சகம், மீனம். கடகம், விருச்சகம், மீனம் இந்த 3 ராசியும் நீர் தத்துவத்தை கொண்டது. தண்ணீரோட குணம் என்ன? தான் இருக்கும் இடத்தை குளிர்ச்சியாகும், தாகத்தை தீர்க்கும். அதே போலத்தான் இந்த லக்னக்காரங்கிட்ட ஒரு அலாதியான தாயன்பும் கருணையும் இருக்கும் நண்பர்களே. மற்றவங்க கஷ்டப்படுறது பார்த்தா அவங்களால தாங்க முடியாது. அமைதியான குணம், மௌனமாக இருப்பது, தெய்வ பக்தி, ஒரு பற்றற்ற நிலை, சாந்தமான பேச்சு, எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் இருப்பது இயற்கையான குணம் இவர்களுக்கு. உணர்ச்சி வசக்கூடிய தன்மை இவர்களுக்கு இருக்கும். யாராவது சின்னதா ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டா அதற்கு கூட அழுது கொண்டே இருப்பாங்க. தண்ணியை எந்த பாத்திரத்தில் ஊற்றுகிறோம் அந்த வடிவத்தை எடுக்கும் அல்லவா? அதே போல் எந்த சூழ்நிலையிலும் போனாலும் அங்க இருக்கிறவங்களோட குணத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிடுவாங்க அவங்களுடைய வாழ்க்கையை. ஆனா தண்ணி அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் அழகு, அதுவே வெள்ளமா மாறினா ஆபத்து நண்பர்களே. அதே போல் அவங்க பொறுமையை சோதிக்க நினைத்தால் அவங்க கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. கடகம், விருச்சகம், மீனம் லக்னம் அமைப்பெற்றவர்களுக்கு நீர் மற்றும் பூமி ராசி லக்னம் அமைவது பொருத்தம் உண்டு நண்பர்களே. அடுத்து நெருப்பு, காற்று ராசி இருந்தால் அது பொருத்தம் இல்லை. இந்த நீர் ராசி, கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசி இந்த 3 ராசிக்கும் உங்களுக்கு இதே ராசியில் உள்ள பெண்ணை மணந்தால் பொருத்தம் உண்டு. அல்லது
இதே ராசிக்கு மகரம், பூமி, ரிஷபம், கன்னி இந்த ராசி உள்ள பெண்ணை மணந்தால் பொருத்தம் உண்டு. இவர்களுக்கு நெருப்பு ராசியும் காற்று ராசியும் பொருத்தமில்லை நண்பர்களே. ஆகவே நீங்கள் நெருப்பு காற்று ராசி இருந்தால் பொருத்தமில்லை. மேலும் லக்ன நட்சத்திரம் அமைந்த பாதம், அம்ச ராசியில் முன்பு கூறியது போல் இருந்தால் குணப்பொருத்தம் உண்டு. அடுத்த வீடியோவில் அதை தெளிவாக சொல்கின்றேன். இப்படி எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே. திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் ஆண் பெண் இருவரின் ஜாதகமும் இணைத்து பார்க்க வேண்டும். அதற்கு பிறந்த நேரம், பிறந்த தேதியும் பிறந்த ஊர் திரையில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பி வைத்தால் லக்ன பொருத்தம், லக்ன நட்சத்திர பொருத்தம், குணப்பொருத்தம், புத்திர பொருத்தம், களத்திர பொருத்தம், மனப்பொருத்தம், முக்கியமாக திசா பொருத்தம் அனைத்தையும் பார்த்து வாட்ஸ்அப் மூலம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நண்பர்களே. நீங்கள் உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வீடியோவை லைக் செய்யுங்க. அனைவருக்கும் பகிர்ந்து எல்லோருக்கும் பயனடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. உங்கள் சந்தேகங்களை கமெண்ட்ல கேளுங்க. உங்கள் ஜோதிடர் சிவராஜ். இறைவனரால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.